வருகை வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையில் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அது வியத்தகு திட்டங்களாக எப்படி அமைந்திருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தாவீது குலத்திலே பிறந்த யோசேப்பு எவ்வாறு இறை திட்டத்திற்கு, வியத்தகு திட்டத்திற்கு தன்னையே உட்படுத்திக் கொண்டு ஆண்டவர் அவரை கருவியாக பயன்படுத்தினார் என்பதை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். அவர் செக்கேமில் ஆடு வைத்துக் கொண்டிருந்த தன்னுடைய சகோதரர்களிடம் அனுப்பப்படுகிறார். அவர்களுடைய வீட்டிலே சூசை என்பதுதான் கடைசியாக பிறந்தவர். அவர் மீது அவருடைய தந்தை அளவுக்கு அதிகமான அன்பை செலுத்துகிறார். எப்போதுமே ஒரு கணக்கத்திற்குள்ளனா நம்ம அவர் மீது அன்பு செலுத்துவது எல்லோரும் வழக்கம். அதே போல் தந்தை சூசையப்பர் மீது அன்பு செலுத்துகிறார். அவருக்கு ஒரு அழகான ஆடை, பூ வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு ஆடையை அவருக்கு அணிவிக்கிறார். அணிவித்த பொழுது, நீ செக்கேமிலே ஆடுகள் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரிடம் செல் என்று சொல்லும் போது நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் செக்கேமுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கே சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் செக்கேமிலிருந்து கிராயர் என்ற இடத்திற்கு ஆடுகளை வைப்பதற்காக சென்று விட்டார்கள். இவரை பார்த்து அவருடைய சகோதரர்கள் ஏதோ அவர்களுடைய தந்தையுடைய அன்புக்குரிய மகன் வருகிறான், இவனை கொன்று போடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது எல்லோருமாக சேர்ந்து அவனை கொள்வோம் என்று சொல்லும் போது ரூபன் சொல்லுகிறார், அவனை கொல்ல வேண்டாம், ஒரு குழியில தள்ளிடுவோம் என்று சொல்லுகிறார். அவர் அருகிலே வந்தவுடனேயே ஏதோ கனவுகளின் மன்னன் வந்துவிட்டான் என்று சொல்லி அவருடைய அந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த ஆடையை கலந்துவிட்டு அவரை ஒரு குழிக்குள் தள்ளிவிடுகிறார்கள். குழிக்குள் தள்ளிவிட்டு அவர்கள் உணவு அருந்த உட்கார்ந்த பொழுது இஸ்மாயிலர்கள் அங்கே இருந்து வாணிபம் செய்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது அதில் யூதா என்ற ஒரு சகோதரர் சொல்கிறார், அவனுடைய இரத்தப்படியை நாம் ஏன் சுமக்க வேண்டும், அவனை கொல்ல வேண்டாம், அவனை அந்த படுகொலியில் இருந்து எடுத்து இவர்களிடம் விற்று விடுவோம் என்று சொல்லி அவனை அந்த குழியில் இருந்து தூக்கி இஸ்மாயிலர்களிடம் விற்று விடுகிறார்கள். இஸ்மாயிலர்கள் அவனை வாங்கிக் கொண்டு செல்கிறார். அங்கே போத்திபார் என்பவரிடம் அடிமையாக புனித யோசேப்பு விற்கப்படுகிறார். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு போத்திபார் வீட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சோதனை. அவருடைய அழகான அந்த வசனமான உடற்கட்டை பார்த்து போத்திபாருடைய மனைவி அவர் மீது ஆசை கொள்கிறார். அவரை எப்படியாவது அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். சூசையப்பருக்கு சோதனைகளுக்கு மேல் சோதனை வருகிறது. இறுதியாக தாவீதின் குலத்தில் பிறந்த மரியா, யோசேப்புக்கும் மரியாவுக்கும் திருமண ஒப்பந்தம் நடைபெறுகிறது. திருமண ஒப்பந்தம் ஆனவுடனேயே யோசேப்புக்கு கனவிலே மரியா கற்பமாக இருக்கிறார் என்பது அவருக்கு தெரிகிறது. யூத குலத்திலே ஒரு பெண் இந்த மாதிரி தவறான அதாவது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மரியா கற்பமாக இருக்கிறார் என்பது தெரிவதற்கு முன்பாகவே அவர் ஒரு நேர்மையாளர் சூசேப்பர். அவர் என்ன செய்கிறார், இவரை எப்படியாவது விலக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த காலத்தில் யூத பெண்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணை கல்லால் எறிவதற்கு ஆண்டவரிடம் கொண்டு வந்த பொழுது உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் முதற்கல் எரியட்டும் என்று சொல்கிறார்கள். யூத சட்டப்படி ஒரு பெண் தவறு செய்தால் அவர்கள் மீது கல்லால் எறிந்து கொள்வது அவருடைய வழக்கம். பொதுவாக யூதர்கள் அவர்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்வார்களாம், ஆண்டவரே, என்னை ஒரு நாயாகவோ ஒரு பன்றியாகவோ ஒரு பெண்ணாகவோ படைக்காத இருந்தமைக்காக உனக்கு நன்றி என்று அந்த காலத்திலே பன்றிகளோடு நாய்களோடு பெண்களை ஒப்பிட்ட காலத்திலே யூத சமுதாயம் பெண்களை எவ்வளவு அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலம். இந்த காலத்திலே மரியா இவ்வாறாக கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அதை கூட மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று நினைத்த யோசேப்புக்கு ஆண்டவர் கனவை தோன்றி சொல்கிறார், நீர் அவளை ஏற்றுக்கொள்வதற்கு அஞ்ச வேண்டாம், காரணம் அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியா என்று ஆண்டவர் சொல்கிறார். யோசேப்பு அதையும் ஏற்றுக்கொள்கிறார். பிறகு கணக்கெடுப்பு நேரம் வருகிறது. அங்கே இருந்து அவர் நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு போ என்று ஆண்டவர் சொல்கிறார். அதையும் அன்னை மரியாதை ஒரு கூட்டிக் கொண்டு அவர் பெத்லகேமுக்கு செல்கிறார். பெத்லகேமுக்கு சென்ற பொழுதுதான் அங்கே அன்னை மரியாதைக்கு பிரசவ வழி ஏற்படுகிறது. சோதனைகளுக்கு மேல் சோதனை, அத்தனையும் இறைவனுடைய திட்டத்திலே தாங்கிக் கொண்டிருக்கிறார் யோசேப்பு. சரி, ஒரு மாளிகையாவது கிடைக்கிறதா? இல்லை. ஒவ்வொரு இடமாக அடைந்து தட்டி பார்த்து கடைசியில் ஒரு சத்திரத்தில் கூட இடமில்லை. கடைசியிலே ஒரு மாட்டு துருவத்தில் ஆண்டவர் பிறப்பதற்கும் சித்தமாகிறார். பிறகு இரவு அரசன் அவரை கொல்ல தேடுகிறார் என்று சொன்னவுடனே இரவோடு இடமாக
குழந்தையின் தாயை கூட்டிக்கொண்டு மீண்டுமாக அவர் நாசரேத்து செல்கிறார். இவ்வாறாக கடவுளுடைய திட்டத்திலே தன்னையே கரைத்துக் கொண்டிருக்கிற யோசேப்பு அன்னை மரியாவின் கணவர் என்று கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தாயார் திருச்சபை அவரை அங்கீகரித்து கொண்டாடுகிறது என்று சொன்னார். ஆண்டவருடைய திட்டம் யோசேப்பினுடைய வாழ்விலே எவ்வளவு ஒரு வியத்தக்க திட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த உலகம் முழுவதுமாக தொழிலாளர்களுடைய பாதுகாவலராகவும் திருக்குடும்பங்களுடைய பாதுகாவலராகவும் யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்து அதன்படி செயல்பட்ட காரணத்தினால் யோசேப்பு இன்று உலகம் முழுவதுமாக இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாக, தொழிலாளர்களின் பாதுகாவலராக, திருக்குடும்பங்களின் பாதுகாவலராக உயர்ந்திருக்கிறார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டம் கொடுத்திருக்கிறார். என் ஆண்டவர் நினைத்திருந்தால் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பும் பொழுது ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்திலே பிறக்க வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்திலே பிறந்து அங்கிருந்து அவர் இந்த உலகத்திற்கு மீட்பராக நம்முடைய பாவங்களை எல்லாம் மீட்பதற்காக அவரை அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. அங்கேயும் யூதாவில் உள்ள நாசரேத்தில் உள்ள ஒரு கன்னியைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ குழந்தைகளில் பிறந்து 6வது குழந்தை, 7வது, முதல் குழந்தையை கூட ஆண்டவர் அரசனாகி ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த அரசனாகி பார்த்து அழகு பார்த்து அதன் மூலமாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல. அங்கே ஒரு ஏழை பெண்ணான மரியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுவும் கன்னி பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்னை மரியாவும் இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னையே உட்படுத்திக் கொள்கிறார். உமது சொல்படி எனக்கு ஆகட்டும் என்ற ஒற்றை வார்த்தை இன்றைய அன்னை மரியாவை நமக்கெல்லாம் தாயாக இயேசுடைய முதல் சீரத்தியாக கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அன்னை மரியாவுடைய தாழ்ச்சி, அவருடைய ஏற்றுக்கொள்கிற பண்பு, இது அவருடைய திட்டம். இயேசு உணர்ந்ததால், அன்னை மரியா உணர்ந்ததால் இயேசுவை உள்வாங்கி கருவுற்று நமக்காக இந்த உலகத்தை மீட்பராக கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா, பிறப்பு முதல் இரவு வரை ஆண்டவருடைய பாடலோடு ஒன்றாக இருந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு வேதனை! சிமியோன் சொன்ன மாதிரி, இதோ இந்த வானமும் பலருக்கு வீழ்ச்சியாக இருப்பான், உன் உள்ளத்தை ஒரு வாழ முழுவதும் என்று சொன்ன சிமியோனுடைய வார்த்தையை அன்னை மரியா உள்ளம் தாங்கி ஏற்று அவருடைய சிலுவை சாவு வரைக்கும் தன்னையே அர்ப்பணித்து இறை திட்டத்திற்கு உட்படுத்தி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட திட்டத்தினுடைய வியத்தகு திட்டத்தை உணர்ந்து கொண்டதால் இன்னைக்கு உலகம் முழுவதும் அன்னை மரியாதைக்கு ஏகப்பட்ட ஆலயங்கள். இந்த உலகத்திலே நாம் இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் அன்னை மரியாவுக்குத்தான் அதிகமான ஆலயங்கள், அன்னை மரியாவுக்குத்தான் அதிகமான பெயர்கள். எத்தனையோ இடங்களில் ஒவ்வொரு இடங்களிலும் மரியாதைக்கு பெயர்கள். அத்தனை பெயர்களையும் தாண்டி இன்னைக்கு அன்னை மரியா நம்மோடு நம்மளுடைய குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லி நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய திட்டத்தை வியத்தகு திட்டமாக தன்னை ஏற்படுத்திய காரணத்தினால்தான் இன்னைக்கு அன்னை மரியா இயேசுடைய முதல் சீடத்தியாக இருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் இயேசுடைய திட்டத்தை, ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்தவர் புனித அசிசியார். அசிசியாருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். இந்த உலகத்திலே அவர் அவ்வளவு பெரிய ஜவுளி நிறுவனத்தையே நடத்தி வந்தவர் அவருடைய தந்தை. ஆனால் ஒரு காலத்திலே ஏதோ ஒரு வெறுமையை உணர்ந்து கொண்டே இருந்தார் அசிசியார். ஏன் நம்ம இவ்வளவு தூரம் பணக்காரராக இருந்தாலும் மன வாழ்வு, அவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழலை உணர்ந்த அசிசியார் அவ்வளவு விஷயங்களை திறந்தார். இயற்கையை நேசிக்க ஆரம்பித்தார், பறவைகளை நேசிக்க ஆரம்பித்தார், சகோதரிகளை நேசிக்க ஆரம்பித்தார். எல்லாவற்றையும் முற்றிலுமாக துறந்து இறுதியாக ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டு பணங்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் திறந்து தன் தாய் தந்தை பாசம் அத்தனையும் மற்றவராக வந்தார். தான் ஒரு குருவாக வருவதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி கடைசி வரை ஒரு திருத்தொண்டராகவே இருந்து ஒரு மிகப்பெரிய பிரான்சிஸ்கன் சபையை உருவாக்கி எத்தனையோ குருக்கள், அருட்சகோதரர்கள், கன்னியர்கள் என்று உலகம் முழுவதுமாக பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரை சொல்லி நாமத்தை தங்கிய அந்த மிகப்பெரிய சபையினுடைய நிறுவனராக அசிசியார் இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய செல்வங்களை திறந்தார். கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட திட்டத்தை உணர்ந்தார். அந்த திட்டம் அவருடைய வாழ்விலே ஒரு வியத்தகு திட்டமாக அமைந்திருக்கிறது. ஏன் கோடி அற்புதரான புனித அந்தோனியாரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவரும் செல்வந்தராக வாழ்ந்தவர் தான். அனைத்தையும் திறந்து அகஸ்தினார் சபையிலே சேர்கிறார். ஆனால் அகஸ்தினார் சபையிலே சேர்ந்து அவர் தன்னுடைய பணி வாழ்விலே அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைத்து வரும் பொழுது அவர் கொடுக்கப்பட்ட பணி சமையல் அறையிலே சமையல் பணி.
அந்த பணியை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட அந்தோனியார் அதையும் செய்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த சபையில் அவருக்கு என்ன இந்த வேலை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு மன உளைச்சல்ல மீண்டுமாக அவர் அகஸ்டினார் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு வருகிறார். பிரான்சிஸ்கன் சபையிலும் கடவுள் அவருக்கு கொடுத்த திட்டம் அதே சமையலறை வேலைகள் தான். அதே சமையல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட விழாவிலே மறைமுறை ஆற்றக்கூடிய தந்தை அங்கு வரவில்லை. எல்லோருக்கும் ஒரே ஏமாற்றம். நீங்க வைங்க நீங்க வைங்க. இந்த கடைசி நம்மளே பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு 4-5 சாமியார் பூஜைக்கு வந்தாங்கன்னா சாமி நீங்க பிரச்சனை வச்சிருங்க. இல்ல நீங்க வச்சிருக்காரு. அதே மாதிரி யாரும் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது சாமி நீங்க பிரச்சனை வைங்க. ஐயா நான் மாட்டேன் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் எப்படி அப்படின்னு சொல்லும் போது சமையல் அறையில் இருந்த புனித அந்தோனியார் அங்கு நான் பிரசங்கம் வைக்கிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார். அந்த பிரசங்கம் அவருடைய இறை வார்த்தையுடைய பகிர்வை அங்கு எடுத்துச் சொன்னது. ஆண்டவருடைய இறை திட்டம் அன்று அவர் மூலமாக வெளிப்பட்டது. இவ்வளவு அருமையான ஒரு பிரசங்கிய நம்ம இவ்வளவு நாள் சமையலறையை வைத்து விட்டோமே என்று சொல்லி அன்று முதல் அந்தோனியார் உலகமெங்கும் பரவலாக திருச்சபை அவருடைய நாக்கு இன்றளவும் அழியாமல் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் எடுத்துச் சொன்ன விதம், ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலம் பிறரை அவர் கலந்த விதம், இன்றும் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை அறிவித்த காரணத்தினால்தான் அவருடைய நாவு இன்றும் அழியாமல் இருக்கிறது. எத்தனையோ புதுமைகளை செய்து கொண்டிருந்த புனித அந்தோனியார் அன்று முதல் மிகப்பெரிய பிரசங்கியாக மாறி ஆண்டவருடைய திட்டம் அந்தோனியார் மூலமாக செயல்பட்டு இன்று அவர் மிகப்பெரிய புனிதராக அன்னை மரியாதைக்கு அடுத்தபடியாக இந்த உலகங்களில் எல்லாம் ஆலயங்கள் எங்கிருக்கிறோம் என்று சொன்னால் அந்தோனியாருக்கு இருக்கிறது. நம்ம எங்க போனாலும் அந்தோனியார் ஒரு குலதெய்வமாகவே வழிபடுறாங்க. எங்க போறீங்க அந்தோனியார் போயிருப்போம். இன்னைக்கும் அந்தோனியாருடைய நாமத்தை தாங்கியவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அந்தோனியாருடைய ஆலயங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய திட்டத்தை அந்தோனியார் அடிக்கிற சமையலறையில தான் வேலை சொல்லி அவர் அதையும் தன்னுடைய இறைவன் திட்டம் என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அவருக்கு என்று ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். அந்த குறித்த காலத்திலே அந்தோனியார் உலகம் முழுவதுமாக பரவுவதற்கு அந்த வரைமுறை மிகச் சிறப்பான ஒரு வரைமுறையாக அமைந்தது. இன்றும் ஆலயங்கள் பல இருக்கிறது. கோடி அற்புதம் என்று நம்மால் அழைக்கப்படுகின்றார் என்று சொன்னால் ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் அந்தோனியார் இன்று நம்மிடையே இவ்வளவு தூரமாக அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம் ஆண்டவராய் நம்முடைய பாதுகாவலரான புனித சவேரியார் அவர் உலகம் முழுவதுமாக என்ன நினைச்சிட்டு இந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்துக்கு வந்தார் என்று சொன்னால் நாம ஒரு மிகப்பெரிய பேராசிரியராக இருக்கிறோம். அவர் ஏற்கனவே பணக்காரர். பிரான்சிஸ் கோட்டை என்ற இடத்தில் தான் பிறந்தார். மிகப்பெரிய பணக்காரர். அப்படி இருந்தாலும் கூட உலக புகழ் வரணும். பிரான்சிஸ் சவேரியார் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய பேராசிரியர் என்று சொல்லி அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் தனக்கென ஒரு பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படியாக வந்து சேர்ந்தவர் தான் புனித சவேரியார். அவரிடம் மிகப்பெரிய போர் வீரராக இருந்த புனித லயோலா இக்னாசியார் அவர் மிகப்பெரிய புனிதராவதற்கு காரணம் அவர் குண்டடிப்பட்டு அவர் போரிலே ஒரு காலிலே காயத்தோடு ஆஸ்பத்திரிக்கு வருகிறார். மருத்துவமனையிலே அவருக்கு நேரம் போல அவருக்கு சில புத்தகங்கள் வாசிக்க கொடுக்கப்படுகிறது. அந்த புத்தகங்களை வாசிக்கிறார். அது ஆண்டவருடைய அற்புதமான சொற்களை அவர் உள்ள தொடுகிறது. அவர் நாம் ஏன் ஒரு சபையை நிறுவி மக்களுக்கு போதனை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு இயேசு சபை என்ற ஒரு சபையை நிறுவி அவர் மிகப்பெரிய இன்றைக்கு உலகமெல்லாம் கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இயேசு சபை குழுக்கள். இன்று நம்முடைய பிரான்சிஸ் கூட இயேசு சபையிலிருந்து வந்தவர் தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயேசு சபையை நிறுவியவர் புனித இக்னாசியார், லயோலா இக்னாசியார். அவர் இவருடைய மாணவராக பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து சேர்கிறார். பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே இவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது புனித இக்னாசியார் பிரான்சிஸ் சவேரியாரிடம் சொல்கிறார், இந்த உலகம் முழுவதையும் தன்னலாக்கிக் கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் அதனால் ஒரு பயன் என்ன என்ற ஒரு வார்த்தையை அவர் உள்ளத்தில் விதைக்கிறார். அன்று முதல் அந்த வார்த்தை புனித சவேரியாருடைய உள்ளத்தை தொடுகிறது. பார்க்கிறார், தன்னிடம் இருந்த பதவி, பெயர், புகழ் அத்தனையும் இனி நமக்கு தேவையில்லை என்று சொல்லி அத்தனையும் முற்றிலுமாக திறந்து இயேசு சபையினுடைய குருவாக வருகிறார். குருவாக வந்தவர் இந்தியாவுக்கு வர வேண்டியது அவர் அல்ல. புனித சவேரியார் இந்தியாவுக்கு வர வேண்டியது, அவர் வந்து சேர வேண்டியதல்ல. இன்னொருவர் வர வேண்டிய இடத்துல அவருக்கு நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் புனித சவேரியார் இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிறார். பார்த்தீங்களா இறைவனுடைய திட்டம் எவ்வளவு அற்புதமான ஒரு திட்டமாக இருக்கிறது. வர வேண்டியவர் வராத காரணத்தினால் இந்தியாவுக்கு வருகிறார். கோவாவில் வந்து இறங்கி அங்கிருந்து அப்படியே கடற்கரை வழியாக வந்து கோட்டாறு மறைமாவட்டமாக வந்து இங்கு வரைக்கும் சவேரியார் வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. இன்றளவு நாமெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது சவேரியாருடைய
அது சபையாருடைய போதனைகள். ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்கள், எவ்வளவு ஒரு உயர்த்த திட்டம் சபையாளர் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள உலக நாடுகளினுடைய வேத போதக நாடுகளுடைய பாதுகாவலராக ஒரு சபையார் இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய திட்டத்தை தன்னுள் ஏற்றுக்கொண்டு அதை உயர்த்தகு திட்டமாக மாற்றுகிற சபையார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற பொழுது யூதர்களின் அரசன் எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். 3 ஞானிகளும் வந்து கேட்டார்கள். ஏனென்றால் அப்படி ஆரம்பத்திலே சொன்னது போல ஆண்டவரை ஒரு அரசனாக பிறந்து அவரை ஒரு அரசனாகவே ஆண்டவரை உலகத்திற்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் கடவுளுடைய ஒரு திட்டம் அதுவல்ல. ஒரு மருமகனாக இந்த உலகத்திலே சாதாரண ஒரு மாற்றுத் துவத்திலே பிறந்தவர். 3 ராஜாக்கள் ஏதோரிடம் வந்து கேட்கின்ற பொழுது யூதனின் அரசராக பிறந்திருப்பவர் எங்கே என்று கேட்கும் பொழுது ஏதோருக்கு கலக்கம். நமக்கு தெரியாமல் ஒரு அரசனா என்று சொல்லி அது ஒரு எல்லா 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கொள்ளுங்கள் என்று ஏறுவது அங்கிருந்து சூசியப்பட்டு ஓடுகிறார். ஆனால் சுபதேவனுடைய மனைவி கூட அவர் வந்து கேட்கும்போது, நீர் அடியறைக்கு வரும்பொழுது இடப்பக்கமாக வடப்பக்கமாக எனது பிள்ளைகள் வர வேண்டும் என எல்லாருமே அவரை ஒரு அரசனாக தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சீடர்கள் கூட ஆண்டவர் அழைக்கும் பொழுது இவர் ஏதோ ஒரு அரசனாக வருவார், இவருடைய அரசர்கள் நாமும் ஒரு அமைச்சர்களாக வந்துவிடலாம் என்று சொல்லி ஒரு ஆசையில் தான் ஆண்டவருடைய திட்டத்திற்கு அவர்கள் தன்னை உட்படுத்தி உள்ளே வருகிறார்கள். ஆனால் யூதர் அரசர் நீரா என்று அரசர் கேட்கின்ற பொழுது, நான் என்னுடைய அரசு உலக அரசு அல்ல, என்னுடைய அரசு உலக அரசாக இருந்திருந்தால் நீங்கள் என்னை பிடிக்க வரும்போது என்னுடைய படை வீரர்கள் உங்களை தடுத்திருப்பார்கள் என்று சொல்கிறார். கடைசி விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசனாக இந்த ஆண்டவரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால், தந்தையுடைய திட்டத்தை கெத்செமனே தோட்டத்திலே போய் அந்த கடைசி ஜெபத்திலே கூட ஆண்டவர் சொல்கிறார். ரத்த வேறு வைத்த பொழுது கூட அப்போது கூட ஆண்டவரை, தந்தையே உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக் களம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்கிறார். கடைசி நேரத்தில் கூட இவர் அரசராக வருவார் என்று சொல்லும் போது, எப்பா இவர் அரசராக வரமாட்டார் என்று அவர்களுக்கு ஓடி போன எத்தனையோ சீடர்கள், கடைசியாக 3 முறை மறுதளித்த பேதுரு, எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். கடைசியில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசனாக ஆண்டவர் இன்றும் கிறிஸ்து ராஜா பெருவிழா என்று இயேசுவை நாம் அரசராக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய திட்டம் வேறு விதமாக இருந்தது. அவர் அரசனாக வந்து நம்மை மீட்பார் என்று. ஆனால் சாதாரண மனுக்குலத்திலே பிறந்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மீட்டெடுத்த ராஜாவாக இன்று உலகம் முழுவதுமாக கிட்டத்தட்ட உலகில் 3/4 பேர் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறோம், கிறிஸ்துவனுடைய விரும்பியங்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இறை திட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திலே செயல்பட்டது. அடுத்து இறுதியாக அன்னை தெரசாவை சொல்லி முடிக்கின்றேன். இக்கோஸ்லேவியா நாட்டிலே பிறந்து மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தவர்கள் தான் அந்த அம்மா. ஆனால் கொல்கத்தாவிற்கு வந்து ஏழை எளிய மக்களோடு பழகி நம்மளுடைய நூற்றாண்டிலே நம் கண் எதிராக வாழ்ந்தவர்கள் அன்னை தெரசா அவர்கள். அவர்களுடன் இறை திட்டத்தை உணர்ந்திருந்தார்கள். இங்கே வந்து தொழுநோயாளர்களை பலர் தொழுப்பட அறிவுறுத்த எத்தனையோ பேரை கொண்டு குணப்படுத்தினார்கள். குணப்படுத்தி அவர்களுக்கு என்று ஒரு நிறுவனத்தை நிறுவி இன்றளவும் அன்னை தெரசா புனிதையாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய திட்டத்தை தன்னுள் வாங்கி அதை மிகப்பெரிய ஒரு கருவியாக, அதான் அன்னை தெரசாவிடம் நீங்கள் இத்தனை மணி நேரம் உழைக்கிறீர்களே, எவ்வாறு இப்படி உங்களால் உழைக்க முடிகிறது என்று சொன்ன பொழுது அன்னை தெரசா தன்னை பார்க்க வந்தவர்களை அழைத்து சென்று நற்கருணை ஆண்டவரை காட்டி, இதோ இவர் மூலமாக தான் நான் இந்த அளவு நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், 23 மணி நேரம் நான் பணி செய்கிறேன் என்று சொன்னால் அந்த நற்கருணை தான் எனக்கு எல்லாமே அவர் மூலமாக தான் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தை தன்னுள் ஏற்றுக்கொண்டு அது ஒரு வேட்டது திட்டமாக அன்னை தெரசா மாற்றினார்கள் என்று சொன்னால், நாமும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தாளத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பணி செய்வதற்கான பணி வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எவ்வாறு பணி செய்தார்கள், அவர்கள் எவ்வாறு மனமாற்றம் அடைந்தார்கள், இன்றளவும் அவர்கள் புனிதர்களாக நிலைத்திருப்பதற்கு ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்து அதை உயர்த்தகு திட்டமாக மாற்றினார்கள். அதனால் இன்று தாயாம் திருச்சபை அவர்களை புனிதர்களாக அங்கீகரித்திருக்கிறது என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய போதனைகளை அறிவிப்பதற்காக, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளத்தை பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் என்னை நம்மை கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார். நாம் ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்தவர்களாக என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருடைய வாழ்விலே ஆண்டவர் பறைசாற்றிய அந்த நற்செய்தி வாழ்வை நாம் பிறருக்கு எவ்வாறு எடுத்துச் சொல்ல போகிறோம் என்பதை ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
அன்பான ஆண்டவரே, ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக, எங்கள் பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக இந்த செம்மறியின் இரத்தத்தை ஒவ்வொரு வியத்தகு திட்டத்திலே கொடுத்தீரே. யோசேப்பை ஒரு திட்டத்திற்கு கருவியாக பயன்படுத்தினீரே. அன்னை மரியாதை உமது திட்டத்திற்கு உட்படுத்தினீரே. திருச்சபையில் எத்தனையோ புனிதர்களை ஒரு திட்டத்திற்காக பயன்படுத்துகிறேன். இதோ நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உங்களுடைய திட்டங்களை உணர்ந்தவர்களாக, உங்களுடைய திட்டங்களை நாங்கள் உள்வாங்கி இந்த உலகத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு பணி வாழ்விலை நாங்கள் நிலைத்திருப்பதற்கும், உமது நற்செய்தி வாழ்வை உலகத்திற்கு எடுத்துரைப்பதற்கும் நீரே எங்களை கருவியாக பயன்படுத்தும். எப்படி புனிதர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அன்னை மரியாதையும் யோசேப்பையும் நீர் ஒரு திட்டத்திற்கு பயன்படுத்தினீரோ, அதே போல் எங்களையும் நீர் ஒரு திட்டத்திற்கு பயன்படுத்தும். இந்த அருமையான காலை வேளையில் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவர். நீர் நாம எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. உமது ஆவியின் வல்லமையை எங்கள் மீது பொழிங்காண்டவர். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவுடனே சீடர்கள் எவ்வாறு ஒரு சிறிய அறைக்குள் முடங்கிக் கொண்டு பயந்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் நடுவிலே தீ பிளப்பாக ஒரு ஆவியானவரை அனுப்பியது போல இதோ இருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உமது ஆவியானவரை அனுப்புகாண்டவர். நீராமே எங்களை திடப்படுத்துகாண்டவரை. பயமின்றி எங்களை நற்செய்தி வாழ்விலே நாங்கள் பிறருக்கு சாட்சியாக வாழ தேவையான அருளை தந்திட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறவர்கள் நல்ல பிதாவே.